இதையெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்பு பணியில ஈடுபடுகிற அமைச்சர்கள் பெயர்னு ஒரு பட்டியல் பார்த்தேன். அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தேன். எல்லாரையும் பார்த்தேன். ஆனா எல்லாருமே எதிர்க்கட்சி தலைவர் வந்த பிறகுதான் களத்துக்கு வந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் தூத்துக்குடிக்கு போகவே முடியாதுன்னு சொன்னோடனே மதுரையில இறங்கி 4 முறையும் சாலைகள் வெள்ளத்தால் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் டிராக்டர்ல ஏறியாவது ஜேசிபியில ஏறியாவது அங்க போனாரு. எல்லாம் ரெடியா வச்சிருந்தோம், லாரியில ஏறி போயிடலாம் வந்தாரு. தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள வந்தாரு. ஆனா முதலமைச்சர் வரல, பதிவு பண்ணேன். சரி, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க இருக்கிறாருன்னு தேடி தேடி பார்த்தா 3 நாளைக்கு பிறகு அவரை மீட்டு கொண்டு வராங்க. அவரும் வெள்ளத்தில் சிக்கிட்டார். அரசியலமைப்பு சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை மீட்க 3 நாளா மீட்க இயலாத அரசு எப்படி எதிர்கொண்டதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது எப்படி சொல்ல முடியும்?